வணக்கம். ஐபிசி தமிழ் மற்றும் ரோட் ட்ராக் டிஸ்ட்ரிக்ட் 3232 இணைந்து வழங்கும் முதல் முறை வாக்காளர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். முதல் முறை வாக்களிக்கிறது அப்படிங்கிறது சிலர் ரொம்ப கடமையா, இது நம்ம நாட்டுக்கு செய்யற பெரிய டியூட்டி, இதை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு இருப்பாங்க. சிலர் பயங்கர எக்ஸைட்டடா இருப்பாங்க. சிலர் கடனுக்கே நாமளும் ஓட்டு போடணுமே, ஓட்ட அட்டை வந்துடுச்சே, வீட்டில் சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. சிலர்லாம் இது ஓட்டு போட்டு மட்டும் என்ன ஆக போகுது, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது, எதுவும் மாற போகிறதில்ல, அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் முதல் முறையாக ஓட்டு போட போகிறாங்க. அப்போ அவங்களுக்கும் இந்த மாதிரியான மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் இருக்கா, இல்லை அவங்க என்னெல்லாம் இந்த தேர்தலில் எதிர்பார்க்குறாங்க, இப்போ நடக்கிற ஆட்சி பற்றி, இல்லை எதிர்காலத்தில் என்ன மாதிரியான ஆட்சி வேணுங்கிறத பற்றி அவங்களுக்கு என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கூட இளைஞர்கள் இருக்காங்க. வெல்கம் டு த ஷோ. இந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கிறேன். முதல் தடவையாக நீங்கள் வாக்களிக்க போகிறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான எண்ணம் இருக்குது? ஃபர்ஸ்ட் என் பேர் சந்தோஷ். ஓகே. ஏஜ் 21. ஓகே. ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறதுனா ஒரு எக்ஸைட்மெண்ட் மூமெண்ட். ஏன்னா அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு ஏரியாவில் போய்ட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறோம், யாருக்கும் தெரியாது நம்ம ஓட்டு போகிறது அப்படின்ற விஷயம்லாம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எக்ஸைட்டடாக இருக்குது. எப்படி பண்ணணுன்ற ப்ராசஸ் எக்ஸைட்டடாக இருக்குது. ஓகே. ஹலோ, என் பேர் அவன். ஐம் 20. ஓகே. அண்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எப்போ 18 ஆகும், எப்போ ஓட் போடுவோம்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்கு எப்பவுமே. ஓகே. ஏன்னா அது நிறைய பேர் போயிட்டு சில பேர் இந்த ஃபோட்டோக்காகவே பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் எனக்கு அந்த லீடை சூஸ் பண்ணுறது, ஏன்னா நான் சின்ன வயசில் பார்க்கவும் ஜெயலலிதா அந்த டைமில் அதை வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்கு. ஓகே. ஹாய், என்னோட பேர் அம்ருதா. ஏஜ் 21. ஆக்சுவலி சின்ன வயசில் வீட்டில் எல்லோரும் ஓட் போட போகும்போதே எனக்கு நானும் வரலாமா அப்படின்னு இருக்கும். இப்போ கூட ஓட்டர் ஐடி வாங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் போடல. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கு. ஓகே. ஹாய், ஐம் ரோஹினி. ஸோ என்னோட ஏஜ் 19. ஓகே. ரொம்ப நாளாக ஆசை 19 ஆகணும், எப்போ ஓட் போடணும். பட் இப்போது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. பிகாஸ் தெரியல, ஏன்னா the government is like that, so let's decide and do. ஓகே. ஹலோ, என் பேர் விக்னேஷ். என் வயசு 21 ஆகுது. இந்த சமுதாயத்தில் என்னால் ஒரு மாற்றம் வரும்ன்றதை நான் நம்புகிறேன் இந்த ஓட்டிங் மூலயமா. ஸோ அந்த விஷயம் கொஞ்சம் ப்ரௌடாக இருக்குது ஓட்டு போடுறதுன்றது. ஓகே, சூப்பர். தென் என் பேர் சூர்யா. என்னோடய வயசு 19. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னதான் நாங்கள் பார்த்து வளர்ந்த அந்த லீடர்ஸ் இப்போ இல்லைனாலும் எனக்கு யாருக்கு ஓட் போடுறது என்னன்னு தெரியல. அது மற்றவங்ககிட்ட கேட்டு சஜஷன்ஸ் கேட்டு தான் பண்ண மாதிரி. ஓகே. ஹாய், என் பேர் தினேஷ்குமார். எனக்கு 20 வயசு ஆகுது. ஸோ நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட் போட போகிறேன். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் இந்த மாதிரி பிஎம் எலெக்ஷன் நடந்தப்போ நாங்கள்லாம் ஸ்கூலிங்கில் இருந்தோம், 11th படிச்சுட்டு இருந்தோம். அப்போ நிறைய விஷயங்கள் தெரியாது பாலிடிக்ஸ் பற்றி. அப்போயே நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், யார் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம அது அடுத்தது பேசலாம். இப்போ என்ன ஃபீலிங் இருக்குது? இப்போ என்னென்னா ஜென்ரலாக அந்த ஒரு பொறுப்பு தான். ஓகே. நம்ம போடணும், கண்டிப்பாக போடணும். நம்ம சுற்றி இருக்கவங்கள போட சொல்லணும், ஓகே, போடாமல் மிஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா ஒன்ஸ் இன் 5 years தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஓகே. ஹாய், என் பேர் ரேகா. ஏஜ் 19. எனக்கு 2 விஷயம் தான். ஒன்று கியூரியாசிட்டி, இன்னொன்று ப்ரௌடாக இருக்குது. கியூரியாசிட்டி எதுக்குன்னா, அங்கே போய் நான் பார்க்க போகிறேன், என்ன தெரிஞ்சுக்க போகிறேன், ஓகே, அந்த ஓட் போடுற மிஷின் எப்படி இருக்கும், அது மாதிரி கியூரியாசிட்டி. எப்படி கைட் பண்ணுவாங்க, என்னெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் பண்ணணும், அதெல்லாம். ஓகே. ப்ரௌட் நான் ஒரு லீடரை சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஓகே. ஓகே. Hi, my name is Ashok Kumar. I'm 19. Okay. So I'm a first time voter. எனக்கு என்ன எக்ஸைட்மெண்ட்னா, ஓட்டிங் மிஷின் இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க ஃபஸ்ட் டைம் ஓட்டர். ஸோ அது ஒரு விஷயம். பட் இந்தியாவில் 2500 பார்ட்டிஸ் இருக்குது. ஸோ அது கன்ஃபியூஸ்டாக இருக்குது, யாருக்கு போடணும், எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எப்படி வரும். தமிழ்நாட்டில் நம்ம அவ்வளோ பேர் இல்லை, மோஸ்ட்லி மோரோவர் 1000 கிட்ட நிற்கிறாங்கல்ல. ஓகே. அந்த சின்னத்தில் உங்களுடைய தொகுதியில் ஒரு 10 பேர் நிற்கலாம் அதிகபட்சம். இல்லை, இந்த வாட்டி என் தொகுதிக்கு 2மே வருது, எம்எல்ஏ அண்ட் எம்பி. ஓகே. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எப்படி வரும் அது பார்த்து தான் நான் டிசைட் பண்ணப்பேன். ஓகே, ஷூர். நீங்கள் நான் பார்க்கும்போதே உங்களோட ஏஜ் எல்லாம் தெரியும் போது நீங்கள் 22 கூட இல்லைன்னு நினைக்கிறேன், 21 தான் அதிகபட்சமாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே ஸ்கூலிங்கில் இருந்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி, சட்டப்பேரவை தேர்தல் நடக்கும்போது ஆகட்டும் அல்லது நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது. அப்போது நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை
அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க இந்த 5 வருஷம் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். சிலர் வந்து கொஞ்சம் அரசியல் பின்னணி உள்ள குடும்பமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து வேறு மாதிரியான அனுபவம் இருக்கும். அல்லது ரொம்ப நார்மலாக எதுவுமே எனக்கு அரசியல் பற்றி தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வேறு மாதிரி வித்தியாசமான ஒரு அனுபவம் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாரும் இந்த 5 வருஷ பீரியடில் என்ன மாதிரியான விஷயத்தை அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 5 வருஷ பீரியடில் அப்சர்வ்னா லீடர்ஷிப் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி. ஓகே, சென்ட்ரல் அளவில் ஓகே, டிமானிட்டைசேஷன், ஓகே, அந்த ஜிஎஸ்டினால கொஞ்சம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, எலெக்ஷன் நெருங்கிட்டாலே எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து மோஸ்ட்லி சோஷியல் மீடியா அண்ட் மீடியா பேஸ்டாக போகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இல்லை, நீங்கள் இந்த 5 வருஷத்தில் என்ன அப்சர்வ் பண்ணீங்க? இந்த அரசாங்கத்திற்கு இப்போ மக்களவை தேர்தல் நடக்க போகுது, நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிற ஒரு பொறுப்பு இருக்குது நமக்கு. அப்போது நீங்கள் இந்த 5 வருஷத்தில் இந்த கவர்மெண்ட் எப்படி செயல்பட்ட மாதிரி நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க? கவர்மெண்ட் வந்து அதுதான் சொல்கிறேன், ஏதாவது இந்த எலெக்ஷன் டைம்னு வந்தால் மட்டும்தான் ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக கொடுக்குற மாதிரி தே ஆர் ஷோகேசிங். அதை வந்து சோஷியல் மீடியா மூலமாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியா மூலமாக பண்ணுறாங்க. நேரடியாக பப்ளிக்கு வந்து ரீச் ஆகுதோ இல்லையோ, பப்ளிக்கு பண்ணுற மாதிரி தே ஆர் பிரிட்டெண்டிங், ஒரு ஷோ மாதிரி பண்ணுறாங்களே. அதை சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி பண்ணுறாங்க, இந்த கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. தென் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்டர் வேஸ்ட்னா டிமானிட்டைசேஷன். ஓகே. அது வந்து எல்லாருக்கும் தொல்லை தான் தந்தது தவிர்த்துட்டு ஒரு தீர்வு கொடுக்கல. அண்ட் செகண்ட் இஸ் ஜிஎஸ்டி. இப்போ இருக்கிற குறு சிறு தொழிலாளர்களை வந்து நசுக்கிறதுக்குன்னு கொண்டு வந்த மாதிரி தான் போற்றி ஆயிடுச்சு வெளியில். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நாட் லைக் அவங்களோட பொறுப்புகள்லாம் அவங்க சரியாக செய்யலை இந்த 5 வருஷ டேர்மில். ஓகே. அவங்களோட பொறுப்பு அதாவது இங்க இருந்த எம்பிக்கள் வந்து முழுசா அந்த 37 எம்பிஸும் அங்கே போயிட்டு என்ன பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியல, இது வரைக்கும் வெளியவே வரல. ஓகே. தென் எலெக்ஷன் நெருங்கும் ஒரு இந்த 5 இயர்ஸில் வந்து இப்போது அடுத்த எலெக்ஷன் வரப்போகுதுன்னா யார் என்ன கொடுக்க போகிறாங்க எக்ஸ்ட்ராவாக, ஓட்டுக்கு என்ன கைக்கு பொருள் வரப்போகுது அப்படின்ற பாயிண்ட்லேயே மக்களோட பாயிண்ட் இருக்குது. வீட்டிலேருந்து இந்த வாட்டி எலெக்ஷனுக்கு என்ன தர போகிறாங்க, இவங்களுக்கு ஓட்டு போட்டால் என்ன தருவாங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து டுவர்ட்ஸ் த ப்ராடக்ட் ஃபார் தி ஓட் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப அதிகமாக இல்லை. இது வீட்டில் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது ஓகே. நீங்கள் ஒரு 13 or 14 இருந்திருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வளர்றீங்கல்ல, அப்போது அரசியலை பார்க்குற கண்ணோட்டம் வேறு மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் என்ன இந்த ஒரு கன்க்ளூட் பண்ணி இந்த 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, இப்போ கன்க்ளூட் பண்ணி இந்த கவர்மெண்ட்டை நான் இப்படி தான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இஷ்யூஸ் இயர் நெக்ஸ்ட் இயர் போனாலும் அந்த ப்ராசஸ் அதே சேமாக தான் இருக்குது. என்ன நடக்குதோ அந்த மிஸ்டேக் அதே மாதிரி தான் இருக்குது. இவங்க சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அது சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. அந்த இயர் 2ல் அதே மாதிரி தான் நடக்குது. 5 இயர்ஸ்னால் கூட சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ணுறாங்க, எலெக்ஷன் ஆகும்போது சேஞ்ச் ஆகாது, அப்படியே நின்றுடும். எனக்கு வந்து ஒரு சைடு பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது. என்னென்னா சொல்யூஷன் வந்து எடுத்துகிட்டு வராங்க, அது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ வந்து மற்றவங்க வந்து நீங்கள் இது பண்ணலை அப்படின்னு அந்த டைமில் குத்தி காட்டும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது, நம்ம என்ன பண்ணுறது. இப்போ இதை நீங்கள் என்ன இப்போ டிமானிட்டைசேஷன் அல்ல ஜிஎஸ்டி எல்லாம் கொண்டு வந்தது வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல இம்பேக்ட் இருக்கும் அப்படின்ட்டு கொண்டு வந்தது. இப்போ உடனே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக எடுத்துகிட்டு வரும்போது எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் வந்து. ஓகே. இந்த திட்டங்கள் நல்ல திட்டங்கள் தான், அது வந்து எல்லாருக்கும் போய் சேரலை அப்படின்னு சொல்லி சரியாக போய் சேரலை, அவங்க சரியாக புரிஞ்சிக்கல. ஓகே. இப்போ உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களவை உறுப்பினர், உங்களுடைய தொகுதி என்னன்னு தெரியுமா? அப்புறம் உங்களுக்கு இப்போ இருக்கிற உறுப்பினர் யாரு அப்படின்னு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. சரி, இந்த வருஷம் நீங்கள் ஓட்டு போட போறீங்கல்ல, அப்போ கடந்த முறை யார் இருந்தாங்க அப்படிங்கிறத ஏதாவது கேட்டுக்கிட்டீங்களா? இந்த முறை யாரு உங்க தொகுதியில் நிற்க போறா, என்னென்ன கூட்டணிகள் நிற்குது, அப்படி ஏதாவது தெரியுமா? இல்லை, இப்போதான் வேட்பாளரே அறிவிச்சிருக்காங்க. சில கட்சிகள் இன்னும் ஃபுல் லிஸ்ட்டு கொடுக்கல. ஃபஸ்ட்டு கட்ட உங்களுடைய தொகுதி என்னது? ஆக்சுவலி என் ஏரியா வந்து கொரட்டூர் ஏரியா. ஓகே. அது எந்த சென்னைக்குள்ளே வரும்னு தான் தெரியல. ஓகே. நார்த் சென்னை நினைக்கிறேன், வட சென்னை. ஓகே. சில கட்சிகள் வந்து சொல்லலை வேட்பாளர்கள், சில பேர் சொன்னாங்க, அது நான் கவனிக்கல. இனிமேல் தான் கவனிச்சு கொஞ்ச நாளில் கவனிச்சு. சரி, ஓகே. இங்கே வேற யாருக்கு அவங்களோட தொகுதி தெரியும்? ஸோ என்னோட தொகுதி வந்து நார்த் சென்னை அண்ட் பெரம்பூர் கான்ஸ்டிடுவன்சி, ரெண்டுத்துக்குமே எம்எல்ஏ அண்ட் எம்பி ரெண்டுமே வருது. எம்எல்ஏ இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. எம்பி வந்து டிஎம்கேவும் ஸ்ட்ரைட்டாகவே மோத போகிறாங்க எங்கள் தொகுதியில். ஓகே. குவைட் இன்ட்ரெஸ்டிங்.
டிஎம்கேவோட ஓட்டிங் பர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வருது. 8.5லேருந்து 2.5க்கு வந்தது. ஸோ இந்த வாட்டி என்ன பர்சன்டேஜ் வரப்போகுதுன்னு தான் தெரியல டிஎம்டிகேக்கு. ஸோ டிஎம்கே ஸ்ட்ராங் இன் ஆர் ஏரியா. உங்களுக்கே தெரியும் கொளத்தூரும் எம்கே ஸ்டாலினோட தொகுதி தான். ஸோ இட் மே பி அ டஃப் காம்படிஷன் வித். வேற யாருக்கும் அவங்களுடைய தொகுதி, அவங்களுடைய வேட்பாளர்? என்னோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டில் வந்து டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்துட்டு இருக்கும். இப்போ அதே தான் இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே ஏதோ ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்குது, நெகட்டிவ் சைடும் இருக்குது. ஸோ ரெண்டு பேர் யார் போகிறது அப்படின்றது வந்து இப்போ வரைக்கும் தெரியல. ஓகே, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருந்த உடனே யார் யார் கூட சேருவாங்க இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருந்துச்சுல்ல, இதை அப்சர்வ் பண்ணீங்களா? இவங்க யார் கூட சேருவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது முன்முடிவு இருந்துச்சா? அல்லது இவங்க சேர்ந்த ஒன்று, இப்போ ஒரு குழுவினர் இருக்காங்க, டிஎம்கே கூட்டணின்னு ஒன்று இருக்குது, அதிமுக கூட்டணின்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ இதில் இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் பற்றி இவங்க கூட தான் சேருவாங்கன்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இவங்க கூட சேர்ந்துட்டாங்கன்னு எங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா? ஆக்சுவலாக வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேவும் சேர்ந்தப்ப அது பெருசாக ஒன்றும் ஷாக்கிங்காக இல்லை. அது நடக்க போகுது அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஜெயலலிதா அம்மா நம்ம கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் சொல்கிற மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்றது தான் தமிழ்நாட்டு மக்களோட பொதுவான கருத்தாகவே இருக்குது. பட் வந்து பாமக வந்து அந்த கூட்டணியில் போய் சேர்ந்தது தான் வந்து மங்காத்தா பட கிளைமேக்ஸ் மாதிரி இருந்தது. உண்மையை சொல்லணும் அப்படிதான். திடீர்னு ஏன்னா இவ்வளோ பீரியடா முன்னாடி ஏன் அப்படி நினைக்கவே இல்லை நீங்க? ஏன்னா ராமதாஸ் ஐயாவாக இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேருமே கூட இந்த கவர்மெண்ட் பற்றி எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நெகட்டிவாக பேச முடியுமோ அதுதான் இந்த 5 இயர்ஸாகவே பேசிகிட்டு இருக்காங்க இந்த பீரியட் ஃபுல்லாகவே. எஸ்பெஷலி அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே நான் வந்து ஏடிஎம்கே ப்ரைஸ் பண்ணி பேசி பார்க்கவே இல்லை. எல்லா இடத்துலையுமே எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதில் இருக்க குறைகளை கண்டுபிடிக்க முடியுமோ அதில் இருக்க குறைகளை மட்டும்தான் பேசினாங்களே தவிர எந்த ஒரு இடத்துல அதோட நிறையோ இல்லை பண்ண ஏதோ ஒரு சில நல்ல விஷயங்களோ பேசவே இல்லை. வச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஸ்டாண்ட் மாறி இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? ஆப்வியஸாக வந்து அவங்களுக்குன்னு இருக்க மக்கள் மட்டும்தான் வந்து இப்போ அந்தந்த கட்சிக்குன்னு சில தொண்டர்கள் அவங்களுக்குன்னு சில ஓட்டுகள் இருக்கும், அது மட்டும்தான் வந்து அவங்களுக்கு போகுமே தவிர பொது ஜனங்கள் இந்த எங்களை மாதிரியான யங்ஸ்டர்ஸ் போயிட்டு இந்த கட்சி எப்படி இவங்களுக்கு போடலாமான்னு யோசிக்கிறப்ப அந்த இடத்துல பாமக வந்து வி டெஃபினெட்லி ஒன்ட் பி கன்சிடரிங். இந்த மாதிரி இருந்துட்டு அரசியல்லாம் அந்த மாற்றங்கள் இருக்கும் தான், திட்டுறதும் அவங்க கூட சேர்ந்து போராடுறதும் போட்டிடுறதும் இருக்கும். ஸ்டில் இந்த வாட்டி வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு ஷாக் தான். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஓட்டுகள் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுது. வேற எனக்கு வந்து இந்த டைம்னு இல்லை, லாஸ்ட் டைம்லேயே ஒரு ஷாக் ஆச்சு. டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் வந்து சேர்ந்தது. ரெண்டு பேருக்குமே ஆக்சுவலாக வந்து இவங்க எப்படி சேருவாங்க, ரெண்டு பேருக்கும் ஒரு சம்ம டிஃபரெண்ட். அதற்கு முன்னாடி பல தேர்தல்களில் ஒன்றா வேலை பண்ணியிருக்காங்கல்ல, ஐ மீன் அதான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இருந்தது, இப்போ கூட இருக்குது. வேற இல்லை எனக்கு ஷாக்னா விஜயகாந்த் சாரோட தேமுதிக வந்து அதிமுக கூட இணைஞ்சது தான். ஏன்னா அங்கே ஆப்போசிட்டாக இருந்தாங்க, ரொம்ப ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவன் சொன்ன மாதிரி பாமகவும் அவங்க ஒரு டைமில் சொல்லியிருந்தாங்க திராவிட கட்சிகள் கூடயே நாங்கள் கூட்டணி வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு முழங்கிட்டு இருந்தாங்க எல்லா இடத்துலையும். பார்த்தா கடைசியில் இவங்க கூட தான் சேர்ந்துருக்காங்க. அது கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்டிகேவும் பிஜேபியும் சண்டை போட்டுக்கிறது உங்களுக்கே தெரியும். டெல்லியில் போயிட்டு விஜயகாந்த் சார் பேட்டி கொடுத்தது அண்ட் ஜெயா டிவி அப்போஸ் பண்ணது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஒரு பிரச்சனை. எனக்கு டிஎம்டிகேவும் பிஜேபியும் சேர மாட்டாங்கன்றது ஒன்று இருந்தது. அண்ட் ஏடிஎம்கே கூட இப்போ 2011 விஜயகாந்தும் ஏடிஎம்கேவும் கூட்டணி வந்தப்போ அம்மாவை அப்போஸ் பண்ணி பேசி பிரச்சனையாச்சு. ஸோ அப்போ முடிவு பண்ணால் இவங்களும் சேர மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் பிக் ஷாக்கிங். எல்லாருக்குமே ஷாக்கிங்காக தான் இருக்கும். இப்போ தான் அவங்க இல்லை அதனால. ஸோ மேபி ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த அளவுக்கு தான் ஷாக் இருந்துச்சு இல்லையா, இந்த இவங்க கூட்டணி சேர்றது அப்படிங்கிறது. ஓகே, இந்த கூட்டணி முடிவாயிடுச்சு. பொதுவாக பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக நம்மளுடைய வேட்பாளர் அப்படிங்கிற தேர்வு நம்மளுடைய குடும்பம் அதில் இன்வால்வ் ஆகும், அல்லது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்களா இருந்தால் நல்லாயிருக்கும், இவங்க வரும்போது கொஞ்சம் அதில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுடைய வாக்களிக்கிற அந்த உரிமையில் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு இருக்கா? குடும்பத்தினுடைய அந்த அரசியல் பின்னணி, நான் திமுக குடும்பம், நான் அதிமுக குடும்பம் அப்படின்னா உங்களையும் அது ஓட்டு போடுறதுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறாங்களா? இல்லை நீ வந்து டிசைட் பண்ணுப்பா, உனக்கு யார் நல்லவங்கன்னு தெரியுதோ அவங்களுக்கு போடு அப்படி சொல்கிறாங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கே தெரியும், ஊர் சைடெல்லாம் ஒரு வீடு கட்டுறப்ப அந்த ஜன்னல்லே அந்த சின்னத்தை செய்வாங்க. ஜன்னல், கதவு அண்ட் வாசல், கேட்டு எல்லாத்தையுமே அந்த சின்னத்தை கூட சேர்த்து. ஸோ எங்கள் வீட்லேயும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ எங்கள் அம்மா அப்பா எப்படி சொல்கிறாங்கன்னா எனக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. ஸோ தே ஹவ் கிவன் மீ எ ஃப்ரீடம். ஸோ அதை நான் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு நல்ல பர்சன்,
அவங்க கம்மியான வாக்கு எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை பார்த்து தான் நான் ஓட்டு போட்டேன். ஓகே. ஆக்சுவலாக நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்குள்ளேயே தனித்தனியாக வச்சுருப்பாங்க. இந்த ஃபேமிலி இது போடுவாங்க, அந்த ஃபேமிலி அது போடுவாங்க, அப்படி இருக்கும். ஆனால் இது வரைக்கும் அப்பா அம்மா அப்படி என்கிட்ட எதுவும் சொன்னதில்லை. இதான் இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு இன்னும் பேசலை. ஓகே. எங்கள் வீடு பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தான் போடணும் அவங்களுக்கு தான் போடணும்னு இருக்காது. ஆனால் அம்மா வந்து ஒரு டீச்சர், ஸோ இந்த கட்சி வந்து ஆசிரியர்களுக்கு நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருந்துக்கிட்டே இருக்கும், சொல்லுவாங்க. அப்பா வந்து ரியல் எஸ்டேட்டில் இருக்காரு. ஸோ இந்த கட்சி வந்தால் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் உதவுற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பேசிப்பாங்க வீட்லேயே. ஏன்னா அந்த நியூஸ் இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் கொண்டு வர்றப்ப அந்த மாதிரி பேசுகிறப்ப அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அப்போ இவங்க வந்தால் நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு ஏதோ நல்லது நடக்கும், ஸோ அது மூலிமா நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி தோணுமே தவிர பர்சனலாக இவங்களுக்கு போடு அப்படின்லாம் இன்சிஸ்ட் பண்ணது கிடையாது. ஓகே. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் கண்டிப்பாக இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எங்களோட நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ் வந்து ஒரு சர்டன் இதில் இருக்காங்க. ஸோ அதனால் நிறையவே எங்ககிட்ட அந்த இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே. எங்கள் வீட்டில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு இல்லை, என் மேலேயும் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, அவங்களையும் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. ஓகே. நான் ஆனால் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறேன். பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் பார்ப்பீங்களா? அவங்க சும்மா எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கொடுக்கறத வச்சு இல்லை, அவங்க அதாவது அவர் சொல்கிறது கடந்த தேர்தலில் அவரே நின்றுருந்தாருன்னா அவர் என்ன நல்லது செஞ்சுருக்காரு பண்ணலை, இல்லை அதற்கு முன்னாடி தேர்தலில் இருந்தால் அவர் சொன்னதை செஞ்சுருக்காருன்னு, தட்ஸ் ஃபைன். ஸோ இப்போது எங்கள் வீட்டில் பண்ணாங்க. ஏன்னா வந்து தாத்தா ஒருத்தர் மட்டும் தான் தனியாக இருந்தார். மொத்தம் ஃபேமிலியில் 10 பேர் 12 பேர்கிட்ட ஓட்டு போகிறதுனால எல்லாருமே பேசி வச்சு ஒன்றா பண்ணாங்க. போன எலெக்ஷன் அப்போ நான் கூட்டு போகும்போது அவங்க எண்ணி சொன்னாங்க அடுத்த எலெக்ஷன் இவங்களுக்கு தான் போடணும் அப்படின்னு. இப்படி நான் ஓட்டு போடுறேன்னு சொன்னாலும் அவங்க பெரியவங்க அவங்க சொல்லிட்டாங்க. பட் அப்பா மட்டும் சொன்ன விஷயம் என்னன்னா, உன் உரிமை நீ என்ன வேணால் பண்ணு, ஆனால் ஓட்டு போடணும், அது மட்டும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். ஓகே. எங்கள் வீட்டில் எப்படின்னா அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு இதற்கும் ஒரே கட்சிக்கு ஒருத்தர் கூட ஓட்டு போட்டதில்லை. அது நல்ல விஷயம். ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு ஃப்ரீடம் இருக்குது. அவங்க வந்துட்டு அவங்க டிசைட் பண்ணலாம் அவங்கள வச்சுட்டு, அதே ஃப்ரீடம் எனக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் பட் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இவங்க வந்து இது பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க சரி இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அவங்களே கன்ஃபியூஸாக தான் இருக்காங்க எதுக்கு போடுறது சொல்லிட்டு. சீரியஸாக ஏன்னா எனக்கும் தெரியல, நானும் கன்ஃபியூஸாக தான் இருக்கேன். ஓகே. எங்கள் வீட்டில் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நான் கேட்டேன் அது வந்து சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. அதனால் எனக்கு ஃப்ரீடம் தான். நான் மேனிஃபெஸ்டோ பார்த்து யார் ஃபைனலைஸ் பண்ணின்னு போட்டுப்பேன். ஓகே. நிறைய தேர்தல் அறிக்கையெல்லாம் படிக்கிறீங்க போல இருக்கே. ஓகே. எவ்வளோ பேர் படிக்கிறீங்கன்னு தெரில, ஆனால் எல்லாரும் சொல்கிறீங்க தேர்தல் அறிக்கையை படிச்சுட்டு அப்படின்னு. 4 கட்சி போட்டியிட போகுதுன்னா 4 தேர்தல் அறிக்கை 40 பக்கம் இருக்கும். எத்தனை பேர் படிக்க போகிறீங்கன்னு தெரில. நிறைவேற்றப்படும்னு இருக்கு. ஓகே. இங்கே வந்து அப்பா அம்மா வந்து எப்பவுமே ஒரே கட்சிக்கு தான் they'll vote, but they'll give suggestions to me. ஆனால் ஃபுல் ரைட்ஸ் இருக்குது, நோ இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ஆல். ஸோ இட் இஸ் அக்கார்டிங் டு மீ. ஓகே. ஆக்சுவலாக வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு நம்பிக்கைக்கோசம் லோன்ஸ்லாம் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரே பார்ட்டிக்கு இத்தனை வருஷமாக ஓட்டு போட்டிருந்தாரு. ஆனால் அது எதுவுமே நடக்கலை. அம்மா வந்து எப்படின்னா வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டால் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்காது அது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து அதை வச்சு நான் பார்த்துப்பேன். ஓகே. பயங்கர கால்குலேஷனாக தான் ஓட்டே போடுறாங்க போல இருக்கு. மொத்தமாக எல்லாருக்கும் என்ன நடக்கும் ஊருக்கு இல்லை. ஆக்சுவலி இது நல்லதான். அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு அவங்களுடைய துறை அளவுக்காவது அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கூட நல்ல விஷயம்தான். இதில் யாருமே வந்து நோட்டா பற்றி பேசலை. யாருக்கு நோட்டா மேலே நோட்டானா என்ன அல்லது நோட்டாக்கு ஓட்டு போடுறதுனால என்ன பயன் அல்லது பயன் இல்லை அப்படிங்கிறது தெரியுமா? ஏன் அதை பற்றி யாருமே பேசவே இல்லை? எனக்கு தெரியும் அது. இப்போ எந்த கட்சிக்கும் ஓட் போட விரும்பலைன்னா அது வந்து நோட்டா. பட் ஆக்சுவலாக எதுவும் ஓட் போட இன்ட்ரெஸ்ட்னா நான் நோட்டா ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே. நான் எலெக்ஷனில் நோட்டாக்கு தான் ஓட்டு போடுவேன்னு டிசைடே பண்ணி வச்சேன் நான். ஏன்னா வந்துட்டு இது வரைக்கும் அவங்க சொன்னதில் யாருமே அவங்களுடைய ப்ராசஸ் வந்து அக்செப்ட் பண்ணதே இல்லை. நான் பண்ணதே இல்லை. நெக்ஸ்ட் அந்த அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை. ஸோ 14 பேர் எங்கள் ஃபேமிலியில் இருக்காங்க, அத்தனை பேர் ஓட்டு போட்டாலும் நான் ஒருத்தனா அந்த நோட்டா போடுறேன். என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன் அந்த மாதிரி போடுறேன். ஓகே. ஸோ நோட்டா வந்து ஆப்வியஸாக லாஸ்ட் எலெக்ஷனை விட இந்த வாட்டி நோட்டாவுக்கு வந்து வாக்குகள் வந்து இன்னும் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா லீடிங் பார்ட்டிஸோட லீடர்ஸ் யாரும் இப்போ ப்ராப்பராக இல்லை அப்படின்றதுனால எல்லாருக்குமே அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், இந்த பார்ட்டியா அந்த பார்ட்டியா அப்படின்னு. ஸோ ஆப்வியஸாக நோட்டாவுக்கு ஓட்டுகள் அதிகமாக இருக்குமோ இந்த வாட்டி அப்படின்னு ஒரு அசம்ஷன் எனக்கு. அது வந்து பெரிய சேஞ்ச் கொண்டு வராதோ அப்படின்னு தான் ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா அது ரொம்ப ஒரு லீஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் இது தான் வருது. ஏதாவது ஒரு தொகுதியில் வேணால் ஒரு கேண்டிடேட்டை கார்னர் பண்ணுறதுக்கு வேணால் அது இப்படி சொல்லலாம், நோட்டாவை விட நீ கம்மியாக வாங்கியிருக்க, நீ எதுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் நிற்கணும் அப்படின்ற மாதிரி கார்னர் பண்ணுறதுக்கு வேணாம். ஏன்னா ஒரு சில பார்ட்டிஸ் ஒரு லீடிங் பார்ட்டியே கூட ஒரு சில தொகுதியெல்லாம் லாஸ்ட் டைம் வந்து நோட்டாவை விட கம்மியாக வாக்குகள் வாங்கினாங்க.
ஸோ அந்த ஒரு இடத்துல நோட்டா வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுதே தவிர பட் ஒரு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற சேஞ்ச் வந்து நோட்டாவால் கொண்டு வர முடியாது அன்லஸ் அண்ட் அன்டில் பீப்புள் அந்த மேனிஃபெஸ்டோலாம் பார்த்து ஓட் போடுறதை நிறுத்துகிற வரைக்கும் அந்த ஒரு சேஞ்ச்லாம் நோட்டாவால் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஓகே, இந்த தடவை இப்போ வெளிவந்திருக்கிற தேர்தல் அறிக்கைகள் மற்ற ரெண்டு பிரதான கூட்டணி கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையை பொறுத்தளவு 2 பேருமே குறிப்பிட்டிருக்கிற விஷயம், நீட்டை தமிழகத்தில் இல்லாமல் பண்ணிடுவோம், கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் வந்து நிறைவேற்றுவோம்னு சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் வலியுறுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீட்ங்கிறது எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் ஒரு ரோல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல் நீட் பற்றியான உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீட் எழுத முடியாமல் தான் நான் இப்போது பிஃபார்ம் எடுத்திருக்கேன். ஓகே, நீட் வந்ததுனால. ஓகே, நீட் வந்தது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பேட்ச் நீட் வந்ததுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் மார்க்? 938 12th. ஓகே, நீட் வந்ததுனால என்னால் சிபிஎஸ்சியும் சேர்த்து படிக்க முடியல என்னால். ஓகே, ஸோ அதனால் என்னால் நீட் எழுத முடியல. ஓகே, இட் கேன் ப்ளே மேஜர் ரோல் பட் அவ்வளோ மேஜரை பார்க்க முடியாது இதில். பிகாஸ் ஏடிஎம்கே வந்து ரூலிங் பார்ட்டி, அவங்க ஏற்கனவே ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். இது இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது. ஓகே, சென்ட்ரலில் வந்து இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது, சாங்ஷன் பண்ணாமல் பெண்டிங்கில் இருக்குது. இப்போது இந்த மாதிரி எக்ஸாம் மூலமாக நிறைய பசங்க அவங்கெல்லாம் வந்து எக்ஸாம் எழுத முடியாமல் பிரச்சனையில் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபெயில் ஆகிருப்பாங்க. அவங்க ஃபேமிலியில் இருக்கிற பேக்கில் இருக்கிறவங்கலாம் வந்து அந்த எக்ஸாம் மூலமாக குழந்தையோட ஃபியூச்சர் பாதிக்கப்பட்டுச்சுன்ற ஒரு விதக்தி இருக்கும். இப்போ இந்த நீட் முன்னிறுத்தி ஒரு தேர்தல் அறிக்கை வெளியே வந்தால் அந்த ஓட்டு போடுறவங்களோட எண்ணிக்கை மாற ஆரம்பிக்கும். ஏன்னா இவங்க தான் நம்மளுடைய குழந்தையோட படிப்பு வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, ஸோ இவங்களுக்கு போட வேண்டாமன்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு கோபமாக வந்து ஆதங்கமாக வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயம் அந்த ஓட்டிங்கில் வந்து ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஏன்னா அந்த எக்ஸாம் சின்ன எக்ஸாம், பட் அவ்வளோ பேரோட ஃபியூச்சர்ன்ற பட்சத்தில் அவ்வளோ பேரோட ஃபேமிலி, ஆக்சுவலாக நாட் இண்டிவிஜுவல், அவங்க ஃபேமிலி இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த எக்ஸாம் அவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் ஆக்சுவலாக. ஓகே, நீட்டுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எலெக்ஷனில் மட்டும் பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை, அதோட பேக்ரவுண்டில் நம்ம நிறையா யோசிக்கணுமா இருக்கும். ஓகே, ஏன்னா நீட் எக்ஸாம் இப்போ சிபிஎஸ்சியில் அவங்க சென்ட்ரலைஸ்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸால் ஃபேஸ் பண்ண முடியலன்னா ஒன்று அந்த ஊரில் அந்த சிலபஸ் அவங்களுக்கு சரியா இல்லை அவங்க ஸ்கூலில் சரியாக படிக்கலன்னு அர்த்தம். பட் எனக்கு தெரிஞ்சு இவங்க இவ்வளோ ஸ்கோர் பண்ணும்போது ஸ்கூல்ஸ் அவங்க படிக்கிறாங்க, பட் ஸ்கூல்ஸ் தான் இவங்களை ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இப்போ நாட்டா அப்படின்னு ஆர்கிடெக்சருக்கு இருக்குது, அதுலேயும் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப டஃப்பாக இருக்குது எக்ஸாம்ஸ்லாம், அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகலை, ஸ்கூல்லே எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னாங்க. ஸோ நம்ம வந்து அதை எலெக்ஷனில் வச்சு அது ஒரு விளையாடுற விஷயமா பார்க்காம நம்ம அதுக்கு பேக்ரவுண்டில் நம்ம வேறு என்னதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறத பார்க்கணும். நீட் வந்து தேவையானது தான், அதை வந்து நீக்கிறதுன்னு சொல்கிறது தேவையில்லாத விஷயம். கண்டிப்பாக ரொம்ப அவசியம். ஏன்னா இப்போ இன்ஜினியரிங்க்கு ஜேஇ அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வராங்க காமன். அது எல்லாமே க்ரைட்டீரியா, சரிங்களா? அது வந்து எல்லாரும் எல்லா இன்ஜினியரிங் காலேஜுக்கும் போயிட முடியும். ஜேஇ எழுதி போகிற காலேஜஸ் சில காலேஜஸ் இருக்குது, அதுக்கு மட்டும் நீங்கள் போக முடியாதுன்னு இருக்கும். அதுக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க ஓகே. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மருத்துவம் அப்படிங்கிறது எல்லாருமே படிக்கலாம், உங்களுக்கு அந்த கட் ஆஃப் இருந்தால் எல்லாருமே படிக்கலாம். ஆனால் இப்போது இந்த நீட் வந்திருக்கிறனால உங்களுக்கு சில க்ரைட்டீரியா, இப்போ சிபிஎஸ்சி மட்டும் ஸ்டேட் போர்டுன்னு இங்கே ஒன்று இருக்குது, அந்த சிலபஸில் நீட் இருக்காது. நீங்கள் சிபிஎஸ்சி படித்த மாணவர்கள் மட்டும்தான் போக முடியும்னா சிபிஎஸ்சி யார் படிக்க முடியும்? பணக்கார மாணவர்கள் படிக்க முடியும். அப்போது இது எந்த அளவுக்கு, இப்போ நம்ம சமூக நீதி பேசுகிற ஒரு மாநிலத்தில் இருக்கோம்ல, அப்போ எப்படி இது சமமான கல்வியாக இருக்க முடியும்? இப்போது நான் சொன்ன மாதிரி நீட்டுங்கிறது அது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்போ இருந்த மருத்துவக் கல்லூரிக்கு போனவங்க வந்து ஸ்டாண்டர்டைஸ்டாக இல்லையா? அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு பார்த்தா தான் தெரியும். அது இல்லை, இப்போ வந்து நீட் மட்டும் இல்லை, எக்ஸிட் எக்ஸாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க மெடிக்கல் காலேஜஸில். திரும்ப அது கொண்டு வந்திருக்காங்க எக்ஸிட் எக்ஸாமை. அது நீங்கள் முடிச்சாதான் டாக்டர் அப்படிங்கிற பட்டம் கிடைக்கும். இல்லை, இந்தியாவிலேயே அதிக மருத்துவக் கல்லூரிகள் நம்ம மாநிலத்தில் தான் இருக்குது. அதிகமான மருத்துவர்கள் நம்ம மாநிலத்திலேருந்து தான் வெளிநாடுகள்லாம் கூட ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதிகமான மருத்துவ உயர்கல்வி நிலையங்களும் நம்ம மாநிலத்தில் தான் இருக்குது. அப்போ இவ்வளவு ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம இதுவரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இன்னும் ஸ்டாண்டர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த அவசியமே ஏற்படலையே. இது வந்து இப்போது மேலேருந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து இங்கே அதிகமாக படிக்க மாணவர்களை உள்ளே சேர்க்கறதுக்காக தான் இருக்குது. உங்களுடைய வாய்ப்பும் இவங்களுடைய வாய்ப்பையும் பறிச்சுட்டு வெளி மாநிலத்திலேருந்து ஒருத்தங்களை வந்து இங்கே படிக்க வைக்க போகிறாங்க. அதுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணுறோமா? இப்போ வந்து நம்ம இவ்வளோ ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்தும் இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ண முடியலையா? அதுதான் முக்கியமான விஷயம்.
அந்த எக்ஸாமே தேவையில்லை இல்லையா? தேவை, ரொம்ப அவசியம். என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப அவசியம். ஏன்னா இது வந்து இன்ஜினியரிங்கோ இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ அப்படின்ற மாதிரி கிடையாது. மெடிசன் அப்படிங்கிறது படிக்க போகிறாங்கன்னா உயிரை காப்பாற்றுறதை பற்றி படிக்க போகிறாங்க. இன்ஜினியரிங் கூட நீங்கள் சொன்னீங்க ஜேஇங்கிறது சில காலேஜஸ் தான் இருக்குது. அந்த காலேஜஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஜேஇ எழுதி போனாங்கன்னா அவங்க டொனேஷன் அப்படின்ற விஷயம் இருக்காதுங்க. மற்ற காலேஜஸில் இன்னி வரைக்கும் இருந்து தான் இருக்குது. அது எங்கள் அண்ணா அக்கா காலேஜ் சேரும்போது கூட இருந்தது, இப்போவும் இருந்து தான் இருக்குது. அதே விஷயம் தான் இங்கே மெடிக்கல்லையும் நடக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் மெடிக்கல் படிக்கிறாங்க, அவங்க சொல்லியிருக்காங்க இவ்வளோ பே பண்ணியிருக்கேன், இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீட் வந்ததுனால தான் அவங்க இந்த டொனேஷன் கட்டாமல் நீட் வந்ததுனால தான் உள்ளுக்குள்ள மெடிக்கல் படிக்கிறாங்க இன்றைக்கி அப்படின்றாங்க. ஓகே, தன்னால் முடிஞ்சவங்க பணம் கட்டி படிக்கிறாங்க அப்படின்னு கூட சிலது இருந்திருக்கலாம். ஆனால் ரொம்ப ஏழை எளிய மாணவர்கள் நிறையா பேர் எலிஜிபிளாக இருந்து ஓப்பன் கோட்டாவில் உள்ளே போனவங்க இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரும் தான் படிக்க நீட்டுன்னு ஒன்று இருக்கிறனால நீட்டுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாமல், நீட் எழுதி உள்ளே போக முடியாமல் அதை தவற விடுறாங்க. நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான். பட் அவர் சொல்கிறது என்னென்னா, அட்லீஸ்ட் இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து டொனேஷன் கட்டி மருத்துவம் படிச்சுட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும். இத்தனை லட்சங்கள் வந்து கொடுத்தா சீட்டு கண்டிப்பாக கிடச்சிரும், மார்க் வந்து மெயின் இல்லை அப்படின்னு. இப்போ நீட் வந்ததுனால நீங்கள் சொல்கிற மாதிரி ஏழை மாணவர்களுக்கு வாய்ப்புகள் பறிபோனாலும் படிக்கிற எல்லாருமே தகுதியான மாணவர்களாக இருக்காங்க அப்படின்றதா ஒரு முக்கியமான கருத்து. நீட் வந்ததுனால இந்த வார்த்தை தான் திரும்ப திரும்ப கேட்குது. அப்போ இதுக்கு முன்னாடி படித்த மாணவர்கள் தகுதி இல்லாத மாணவர்களா? தகுதி இல்லாத மாணவர்கள்ன்றதை விட இதுக்கு முன்னாடி இருந்ததை விட மருத்துவம், ஏன்னா மருத்துவம் வந்து மற்ற படிப்புகள் மாதிரி ரொம்ப எளிதில்லை படிக்கிறதுக்கு. உண்மையிலே கொஞ்சம் கஷ்டம்தான். ஸ்கூல் சிலபஸ் படிச்சுட்டு மெடிசன் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு ட்ராபேக் ஆனவங்க, ஐ மீன் பேக் ட்ராப் ஆனவங்களும் மருத்துவம் ஃபேஸ் பண்ண முடியல. பட் இதெல்லாம் இதனுடைய புள்ளி விவரங்கள்லாம் இருக்கா? இதெல்லாம் நம்ம சும்மா வந்து ஒருத்தர் ரெண்டு பேரை பார்த்துட்டு அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா மருத்துவ சீட் கிடைச்ச யாருமே கம்மி மார்க் வாங்கினதுக்கு உள்ளே போக மாட்டாங்க. அப்புறம் மருத்துவங்கிறது மிகப்பெரிய பேஷன் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அப்படி இருக்கும்போது இந்த ட்ராப் அவுட்லாம் ரொம்ப லீஸ்ட் பர்சன்டேஜ். அதை நமக்கு கணக்குலேயே எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மேஜர் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஏன்னா ஸ்டேட் போர்டுன்னு இங்கே ஒரு முறை இருக்குது, அது எல்லாரும் அங்கீகரித்த ஒரு முறை இருக்குது. சிபிஎஸ்சி ஒரு முறை இருக்கு, சாய்ஸஸ், நீங்க எது வேணா படிக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ இங்க வந்து ஸ்டேட் போர்ட் படிச்சவங்க வந்து நீட்டுக்குள்ள கிளியர் பண்ண முடியாது அல்லது அவங்க வந்து மெடிக்கல் படிக்க முடியாதுங்கிறதே அப்ப நம்மளுடைய அந்த சமூக நீதி கொள்கைக்கு எதிரானது இல்லையா? எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தானே இந்த மாநிலத்தோட கோட்பாடா இருக்கு. சரி, ஓகே, நிறைய கருத்துக்களை கேட்டோம். இப்போ நம்ம இங்கே பேசின எல்லா விஷயங்களுமே சமூகத்தினுடைய இளைஞர்களுடைய பிரதிபலிப்பு மட்டும்தான். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே நம்ம சில இளைஞர்களை எடுத்து அவங்களுடைய கருத்துக்களை பெற்றிருக்கோம். 20 வயதிலிருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களோட எண்ணிக்கை தான் இந்த தேர்தலில் முக்கியமான பங்கு வகிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க இளைஞர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் கருத்தில் எடுத்துக்கிட்டு உங்களுடைய வாக்கை செலுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். உங்களுடைய ஓட்டு உங்களுடைய கடமை. அதை இந்த நிகழ்ச்சி உணர்த்தி இருந்தால் அதுதான் எங்களுடைய சக்ஸஸ்.